ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹைப்ரைட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காரில் எப்படி டிஸ்டில்டு வாட்டரை டாப்அப் பண்ணுறது நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை தொட்டு நம்ம ஆளில் போடுங்க. எங்கே தானே கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டாவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Fear is a tool. நிறைய பேர் உங்கள் காரை நீங்கள் பேட்டரியில் டிஸ்டில்டு வாட்டரை டாப்அப் பண்ணும்போது ஷாப்பில் விட்டு தான் டாப்அப் பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, உங்களுக்கு எப்படி வீட்டில் இருந்து ஈஸியாக டாப்அப் பண்ணுறது நான் காட்ட போகிறேன். நான் சொல்கிற திங்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். டிஸ்டில்டு வாட்டரும் 2 ரூபி காயின் இருந்தாலே போதும், வீட்டில் நீங்கள் ஈஸியாகவே டாப்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி ரிமூவ் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதில் ஸ்டார் ஷேப்பில் ஒன்று இருக்கும், இதுக்குள்ளே விட்டிங்கன்னா இது எப்படி லெஃப்டில் நீங்கள் திருக்கலாம். பார்த்தீங்களா, இது நம்ம இப்போ இது வந்துச்சா, இதே போல் இதில் இருக்க எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரிமூவ் பண்ணி இதை நீங்கள் சைடில் சேஃபாக வச்சுக்கோங்க. இது சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ இது எல்லாமே நான் வந்து எல்லாமே இதில் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க இது எப்படி வந்து நம்ம டாப்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அந்த பாட்டிலில் இருந்த டிஸ்டில்டு வாட்டரை நான் இதில் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த இதில் நீங்கள் மெயினாக ஒன்று நோட்டீஸ் பண்ணணும், இந்த ஆசிட் வந்து உங்கள் கையில் பட வைக்கூடாது. பட்டால் நல்லாவே எரியும், அப்படின்னா நல்லா காண்போம். சரியா, இப்போ வாங்க எப்படி போர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சாணத்தை எடுத்துக்கிட்டு நேருக்கு பார்த்தீங்களா, ஒரு லெவலுக்கு மேலே வச்சுட்டு தான் நீங்கள் ஃபுல்லாக இப்படி வைக்கவே கூடாது. இது ரொம்பவே மிஸ்டேக்கு, நீங்கள் பண்ணாதீங்க. இது எப்படி எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி போர் பண்ணுங்கள். நமக்குலாம் இது பார்த்தீங்கன்னா அண்ட் நம்ம டாப்அப் பண்ணி முடிஞ்சு. இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, எடுத்து இதை க்ளோஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம். இது ஃபஸ்ட் இதுக்குள்ளே விடுங்க, விட்டுட்டு இதை வந்து ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். சரியா, இது டைட் பண்ணி வைங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போ இப்போ இதில் ஃபுல்லாகவே டாப்அப் பண்ணி முடிஞ்சு. ஓகே, நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்கு நீ மாஸ்க்கை போட்டுட்டு பண்ணுறேன்னு. நம்ம எப்போ 1 lakh சப்ஸ்கிரைப் அடிக்கிறோமோ அப்போ தான் நான் இந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுவேன். சரியா, ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு கொடுங்க. எங்கே தானே டக்குன்னு உங்களுக்கு அதை மாஸ்க்கை நான் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம சேனல் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக பண்ண வீடியோவில் இருந்து எனக்கு 2 சப்ஸ்கிரைபர் கிடச்சி. உடனே எனக்கு இந்த வீடியோ உடனே அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு என் மனசு சொல்லிகிட்டே இருந்தேன். அதை நான் உடனே பண்ணிவிட்டேன், இந்த மாதிரிப்பட்ட லாங் வீடியோ. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சீக்கிரமாக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே தான் நான் அடுத்த வீடியோ போடுறது எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோலாம் எடிட்டிங்கெல்லாம் அவ்வளோ இதாக இருக்காது, கேமரா குவாலிட்டியும் இருக்காது. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பெரிய மொபைலும் இல்லை.
அந்த மாதிரிப்பட்ட எனக்கு எடிட்டிங் ஒன்றுமே எனக்கு தெரியாது. அது நான் ஒரு பிகினர் தான் எடிட் பண்ண. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் எடிட் பண்ணி அதுவும் அந்த அளவுக்கு எடிட் பண்ண முடியறதுக்கே ஒரு 3 ஹார்ஸ்க்கு மேலே ஆகுது. இது நல்லா எடிட் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே நான் கொஞ்சம் என்னோடய எடிட்டிங்கில் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கார் ரிலேட்டடான வீடியோவில் உங்களுக்கு நிறைய பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே டியூன்.